ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லான ஸ்டடி மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம வீடியோட ஏமே என்னதுன்னா, ஸ்டடி லெஸ் ஸ்கோர் மோர். இதுதான் நம்ம வீடியோவோட மெயின் ஏமே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் படிக்கணும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. எப்போ என்ன கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கோ அதை பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க, எந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து வெயிட்டடான டாபிக்ஸ், இதெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டீச்சர்ஸ் டெய்லி ஒன்று வந்து படிக்க சொல்லிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பக்காவாக படிச்சிருங்க. செட் கிளியர் கோல்ஸ். இது வந்து எப்படின்னா, நம்ம டெய்லியும் வந்து என்ன படிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு பக்காவாக அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் டைம் டேபிள் போட போகிறதுன்றது, இன்றைக்கி நான் வந்து ஒரு டாபிக் படிக்க போகிறேன், நாளைக்கு ஒரு டாபிக் படிக்க போகிறேன், உங்களுக்கு வந்து அது வந்து அச்சீவபிள்ஸாக இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைங்க, டைம் டேபிளில் போடுங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு படிக்க முடியாமல் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, டிமோட்டிவேட்டட் தான் ஆகும். அதனால எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, படிக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து கன்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான ஃபீலிங் இருக்கும். சூப்பராக சரி நம்ம படிச்சிட்டோம் சூப்பராக இருக்கும் ஃபீலிங். கிரியேட் எ ஷெட்யூல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெய்லியும் வந்து இப்போ டியூஷனுக்கு போவாங்க பசங்களாம், 6 மணிக்குனா டியூஷன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்கனாலும் கரெக்டான டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் படிங்க. அப்போனா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம 6 o'clock ஆயிடுச்சா, படிக்கலாம், ஃபோன் பார்க்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கே ஃபீலிங் வந்துடும். ஸோ கரெக்டாக அந்த டைமிங் வச்சு டெய்லி அந்த டைமுக்கே படிங்க. காலையிலனா ஒரு 5 மணிக்கு டெய்லி எழுந்திரிச்சு அப்படியே படித்து உங்களுக்கு வந்து ஹேபிட் ஆகிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி 5:45 உட்காந்துருக்கோம், சரி கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes ஃபோன் பார்த்துட்டு 6 மணிக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபோன் பார்ப்பீங்க. அப்படி ஃபோன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அப்போவுமே வந்து படிக்கிற மூடே போயிடும், ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும், மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 6:30 வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக 6 o'clockனா 6 o'clock படிங்க. முன்னாடி வந்துட்டீங்கனாலும் முன்னாடி படிங்க. முன்னாடி படிக்கிறதுனால தப்பு கிடையாது. அதுக்காக உட்காந்து ஃபோன் பார்க்காதீங்க, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். டோன்ட் லேர்ன் ஃபாஸ்ட் பிஃபோர் எக்ஸாம். இது வந்து மெயினானது நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம் நாள் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுக்கு தான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் படிச்சுட்டு மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் டாபிக்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டானது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் டாபிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எக்ஸாம் டைமில் மறந்தாலும் நீங்களே ஓனாக எழுத முடியும். அதாவது நான் எப்படி படிப்பேன்னா, நீங்கள் தான் ஒரு டீச்சர், படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நார்மலாக யாரையாவது வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் டாபிக்ஸை புரிய வைங்க. நீங்கள் இல்லாட்டி நார்மலாக நீங்களே சொல்லி பாருங்கள், இப்படி தான் படிக்கணும், இதை வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி படிங்க. அந்த டாப்பிக்கை மறந்தாலும் நீங்கள் ஓனாக எழுதிடலாம் எக்ஸாமில். ஸோ டாபிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, உங்களால் ஓனாகவும் எழுத முடியும். மோட்டிவேஷன். இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக 4 hours தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் 4 hours தொடர்ந்து படிச்சுட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காருவீங்க. அப்போ மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காரும்போது உடனே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக எடுத்து பாருங்கள். மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் இருக்கு. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is. இது மாதிரி வீடியோ சூஸ் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், படிக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து படுத்துட்டு ஒரு 15 minutes கழிச்சு திருப்பி படிக்க ஆரம்பிங்க. ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்பியும் வந்து ஃபோன் பார்க்கணுன்னு தான் தோணும். அதனால் நல்ல மோட்டிவேஷன் வீடியோவாக பாருங்கள், உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். மோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது வேணா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு பெட்டராக தரேன் மோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது பக்காவா. டோன்ட் திங்க் யூ ஹேவ் எனஃப் டைம். இது மட்டும் யாரும் நினச்சிக்காதீங்க. நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, 2 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காதீங்க. வந்து ஏன்னா நம்ம வந்து நினைப்போம் நாளைக்கு படிக்கலான்னு, ஆனால் நம்ம உடம்பு என்ன நினைக்குன்னு தெரியாது. அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஏக் ஆகலாம், ஃபீவர் வரலாம், வீட்டில் இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ டைம் இருக்குன்னு என்றைக்கும் நினச்சி படிக்காமல் இருக்காதீங்க. அன்னைக்கு படிச்சிருங்க. இன்னைக்கு அதான் சொன்னேன், ஷெட்யூல் போட்டு படிங்க, டைம் டேபிள் போட்டு படிங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி படிங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கான்செப்ட் பிரேக்கிங். கான்செப்ட் பிரேக்கிங்னா என்னது? இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டாபிக் வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வந்து நம்ம படிக்க வேணாம், அடுத்த வாட்டி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
விட்டுருவீங்க. அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அது பிரேக் பண்ணி படிங்க. சின்ன சின்ன டாப்பிக்காக எடுத்து சப் டாப்பிக்காக எடுத்து படிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிரெயினில் நிற்கும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க அந்த பெரிய டாப்பிக்லாம். ஹவு டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டடி, இது வந்து நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதாவது படிக்கணும்னு உட்காந்துருவீங்க, உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா சினிமா பாட்டு ஏதாவது ஓடிட்டு இருக்கும். இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். படிக்கணும்னு உங்களுக்கு படிக்கவும் முடியாது. படிக்கணும்னு நினச்சாலே கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஏதாவது பாட்டு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு அவாய்ட் பண்ணால் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 10 minutes டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு யூடியூப்பில் வந்து ரிலாக்ஸ் மியூசிக் நிறைய இருக்குது. இல்லை அது வந்து சர்ச் பண்ணி யூடியூப்பில் ப்ளே பண்ணி வச்சுட்டு ஒரு 10 minutes நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் டெய்லியும். ஸ்டடி பற்றி நல்லா கான்சன்ட்ரேட் ஆகும், எங்கேயும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. ஓகே, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து குவைட்டான இடத்துல உட்காந்து படிங்க. உங்களுக்கு வந்து எந்த சவுண்டும் கேட்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா கூட நல்லா கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியும். யாரும் இல்லாத ரூமில் சைலண்ட்டாக உட்காந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த சவுண்டும் கேட்காது. கான்சன்ட்ரேட் வந்து படிப்புலேருந்து எங்கேயும் மாறாது. அதுக்கப்புறம் இன்னொன்று, எக்ஸாம் டைம் வந்து டிவி பார்க்குறது கம்மி பண்ணுங்கள். டிவி பார்க்குறதுனா இந்த நியூஸிக்ஸு அதெல்லாம் கேட்காதீங்க. அட்ரஸ் த டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு வந்து எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஃபோன்லையா இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அதை வந்து ஓவர் கம் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்றதே கண்டுபிடிக்காமல் உங்களால் படிக்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. கன்க்ளூஷன், இதில் வந்து நான் உங்களுக்கு நிறைய மெத்தட் சொல்லியிருப்பேன். நான் ஃபாலோ பண்ணுறது, நான் ஃபாலோ பண்ணாதது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் பெட்டராக படிக்க முடியும். படிக்கிறது வந்து ஹேபிட்ஸாக மாற்றிக்கோங்க. டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பக்காவாக படித்து நல்ல மார்க் வாங்க. பார்ட் 2 வேணும்னா ஐ வாண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2 உங்களுக்கு தரேன். இதில் இல்லாத மெத்தட்ஸை தவிர்த்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோஸில் போடுறேன். யாருக்காவது வேணும்னா ஐ வாண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஸோ பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.